ஹாய் எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி காலையிலே போய் மீன் வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் கிளம்பிட்டோம். அங்கே போய் பார்த்தா எனக்கு பிடிச்ச நவர மீன் இருந்துச்சு. சரி அதை வாங்கிட்டு அப்படியே வந்துட்டுருக்கப்போ ஒரு அண்ணா சாலை மீன் வச்சுருந்தாங்க. சரி அதே வாங்கிடலாம் அப்படின்ட்டு நான் ஒவ்வொரு மீனாக எடுத்து கொடுத்தேன். அந்த அண்ணா அப்படியே எடுத்து தந்துட்டாங்க. அப்படியே வரும்போது சப்போட்டா விற்றுட்டு இருந்தாங்க வண்டியில். அதை வாங்கிட்டு திரும்பி பார்த்தா தியாக்குட்டி சோகத்தில் இருக்காங்க. சரி என்னன்னு கேட்டால் அவங்களுக்கு பப்பாயா வேணும்னு. சரி அவங்களுக்கு பிடிச்ச பப்பாயா வாங்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஆப்பிள் வேணும்னாங்க. சரி அவங்க எதுவுமே சாப்பிட மாட்டாங்க, பப்பாயா மட்டும்தான் சாப்பிடுவாங்க. சரி அவங்களுக்கு வேண்டி ஒரே ஒரு ஆப்பிள் மட்டும் வாங்கிட்டு அங்கேருந்து நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வந்ததுமே மீனெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சரி சங்கரா மீனை பொரிச்சிடலாம், அதுதான் பொரிக்கும்போது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேரினேட் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் சாலை மீன் வச்சு குழம்பு வச்சிடலாம் அப்படின்ட்டு மாங்காய், தக்காளி, பச்சை மிளகாலாம் போட்டு இந்த கன்னியாகுமரி ஸ்டைலில் வைப்பாங்களா அது மாதிரி தான் வச்சுருந்தேன். மீனெல்லாம் போட்டு புளி விட்டு அப்படியே நல்லா கூட்டி எடுத்து அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுமே அதை ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்த பக்கத்தில் கீரை கொஞ்சம் இருந்துச்சு. சரி அந்த கீரையை நம்ம பொரியல் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதை பொரியல் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் நேற்றுக்குள்ளே சிக்கன் கிரேவி இருந்துச்சு. அதெல்லாம் வச்சு தான் இன்றைக்கி மத்தியானம் ஃபுட்டு. மீன் குழம்பு, மீன் ஃப்ரை, சிக்கன் குழம்பு, அடுத்து கீரை, ஊறுகாய், ரைஸ். அவ்வளோதான் இன்றைக்கி மத்தியான சாப்பாடு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.